வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட் மானிய கோரிக்கைக்காக ஜூன் 20 கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பேட்டி. திமுக தலைவரும் முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி கே.எஸ். மஸ்தான் பொறுப்பிலிருந்து நீக்கம். டாக்டர் ப. சேகரை புதிய மாவட்ட செயலாளராக நியமித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. +2 இயற்பியல் தேர்வில் 21 மதிப்பெண் பெற்று மாணவி நீட் தேர்வில் 705 மதிப்பெண். தொடரும் நீட் தேர்வு குளறுபடியால் மாணவ மாணவியர் அதிர்ச்சி. நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. தேர்வின் புனித தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீட் இளநிலை மருத்துவ கவுன்சிலிங் நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட நீட் தேர்வு குளறுபடி தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். சாஸ்திரி பவனுக்குள் நுழைய முற்பட்ட மாணவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு ஒத்திவைப்பு. நிர்வாக காரணங்களுக்காக ஜூலை 21ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. குடும்ப வருமானம் தடையாக இருக்கக்கூடாது என கருதி உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை டி.பி. சத்திரத்தில் அமுதா என்பவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். பெட்ரோல் குண்டு வீசிய சந்தோஷ், மனோஜ்குமார் ஆகியோரை கைது செய்து டி.பி. சத்திரம் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மயிலாடுதுறை தர்மபுர ஆதீன மடாதிபதியை மிரட்டிய வழக்கு. ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளரை வாரணாசியில் கைது செய்தது போலீஸ்.
தமிழ்நாட்டில் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் தமிழில் ஏன் அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது? மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் பதிலளிக்க உத்தரவு. பங்களாவுக்கு மின் இணைப்பு வழங்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு. சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரிப்பு. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். சவுக்கு சங்கரின் ஜாமீன் வழக்கை ஒத்திவைத்தது கோவை ஒருங்கிணைந்த 4வது குற்றவியல் நீதிமன்றம். லஞ்ச வழக்கில் சிக்கும் அரசு ஊழியரை மறுபடியும் பணியில் சேர்க்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. பணியில் சேர்க்க உத்தரவிட்டால் அது புற்றுநோயை மீண்டும் உடலில் செலுத்துவதற்கு சமம் என உயர்நீதிமன்றம் கருத்து. ஆதிச்சநல்லூரில் நிரந்தர அருங்காட்சியகம் அமைப்பது பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் தற்போது வரை 51,838 சைபர் கிரைம் மோசடி புகார்கள் பதிவு. அதிகபட்சமாக ஃபெடெக்ஸ் கொரியர் பெயரில் மட்டும் 11,000 புகார்கள் பதிவாகி இருப்பதாக தகவல். கோவை இடையர்பாளையத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த விரக்தியில் இளைஞர் தற்கொலை. முத்துக்குமார் என்பவர் தற்கொலை தொடர்பாக கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் விசாரணை. நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இடமாற்றம். எதிர்ப்பு தெரிவித்து நாகை புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிப்பு. கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என ஆட்சியர் அறிவுறுத்தியதன் எதிரொலி. மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்ட சுற்றுலா தலங்கள். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்துக்கு நிவாரணம். உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாயும் 2 பெண்களின் குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவிப்பு. அரசியல் சாசனத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி திட்டமிட்டு இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் அமைச்சரவை வாரிசுகளால் நிரம்பியுள்ளது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாரிசு அரசியலை விமர்சித்த பிரதமர் மோடி இதற்கு என்ன சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி. ஆந்திராவின் தலைநகர் அமராவதிதான் என திட்டவட்டம். நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். ரேணுகாசாமி கொலை வழக்கில் பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் கைது. மைசூரில் உள்ள பண்ணை வீட்டில் வைத்து கைது செய்த போலீசார். மலாவி நாட்டின் துணை அதிபர் சவ்லோஸ் விமான விபத்தில் உயிரிழப்பு. துணை அதிபர் உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏமன் நாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து கோர விபத்து.
49 பேர் உயிரிழந்த நிலையில் 140 பேர் நீரில் மூழ்கியிருக்கலாம் என அச்சம். பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு ஊக்கத்தொகை 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தங்கலான் லக்கி பாஸ்கர் படத்தின் முதல் பாடல் பணிகள் முடிந்துவிட்டது. விரைவில் பாடல் வெளியாகும் என இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு.